நம்மள ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அவங்கள நமக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன லவ் குரூப் பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்முடைய காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ நம்ம கிட்ட கண்டிப்பா ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை ஒரு தடவையாவது கேட்டிருப்பாங்க. அந்த கேள்வியை உங்ககிட்ட அவங்க கேட்டபோது நீங்க சொன்ன பதில் என்ன? கண்டிப்பா டக்குன்னு ஒரு பதில் இன்ஸ்டன்டா வந்திருக்காது. அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச பிரதீப் வந்திருக்காரு. கண்டிப்பா லவ் குரு நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்க நிறைய டைம் கேக்குறதுனாலே என்னமோ தெரியல, இல்ல அவங்க அப்படி திடீர்னு கேக்குறதுனாலே என்னமோ தெரியல, என்னோட ஆன்சர் வந்து எப்பவுமே ஸ்ட்ரகிள் ஆயிடும். அவங்க அந்த கேப்ல யோசிக்கிற கேப்ல கூட அவங்க அப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்கலையான்னு விளையாட்ட தான் கேட்பாங்க. அது கூட உங்களால தாங்கிக்க முடியாது. அது கூட அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டதுனால என்னைக்காவது தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாத்திருக்கீங்களா, நமக்கு ஏன் அவங்கள பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு? டெஃபினட்டா லவ் பண்ண நான் அவங்களுக்கு ஏன் நம்மள பிடிக்குது, என்ன ஏன் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு நிறைய வாட்டி யோசிச்சு பாத்துருக்கேன். அவங்கள ஏன் எனக்கு பிடிக்குதுன்றதுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்குது. பட் என்ன வந்து ஏன் அவங்களுக்கு பிடிச்சது, எதை வச்சு பிடிச்சது, இந்த விஷயம் இப்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அந்த விஷயம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதான் ஏன் தான் எனக்கு தெரியாம நான் நிறைய வாட்டி ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். பட் என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நாங்க வந்து உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சேஃபான ஒரு ஆன்சர் சொல்லிடுறீங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் பிரதீப் பேசின வார்த்தையில நம்ம உணர்ந்துக்க வேண்டிய விஷயம், எப்போதுமே ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு ஏன் பிடிக்குது அப்படிங்கறது அவனால ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. ஆனா அந்த பெண்ணுக்கு தன்னை ஏன் பிடிக்குது அப்படிங்கறத ஒரு ஆணால ஃபிகர் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த குழப்பத்துக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விடை ஃபைனலி என்னவா இருக்கும்னா காதலாக மட்டும்தான் இருக்கும். நாம நேசிக்கிறவங்களுக்கு நாம ஏன் அவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு கேட்டிருப்பாங்க, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மொமெண்ட்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திக்கி திணறவங்க தான் அதிகம். சோ அந்த வரிசையில நீங்களும் உண்டா? என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப நம்ம கூட பேச மதன் வந்திருக்காரு. அதனால நான் வெரைட்டி லவ் பண்ணேன். எதனால லவ் பண்ண கேட்டாங்க. என்னதுக்கு பதில் சொல்லுங்க? என்ன காரணமே இல்ல, என்ன காரணம் சொல்லுன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைச்சதே இல்லையா? என்னன்னு தெரியல, ஒரு தோணுச்சு சொல்லிட்டேன். ஓகே. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்களா என்ன? ஆமா, முதல் லவ், ஃபர்ஸ்ட் லவ், அதுவும் கிடைக்கல. ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே. நான் பேசுற கேட்டுட்டு இருந்தா ரொம்ப போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் ஆகல. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்ககிட்ட? இல்லதான் ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் அடிமனசுல இருக்கு. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாகின் பண்ணுங்க. அத்தனை ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷனுக்குமான லிங்க்கும் இருக்கும். சோ அதுல ரேடியோ சிட்டி காதல் இதை கிளிக் பண்ணீங்கன்னா லவ் குரு நிகழ்ச்சியை நீங்க கேட்க முடியும் ஆன்லைன் மூலமா. இப்போ நம்ம கூட பேச விஜய் வந்திருக்காரு. விஜய், உங்களுடைய காதலி உங்ககிட்ட அவங்கள உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த மொமெண்ட்ல என்ன பதில் சொன்னீங்க? குரு நிறைய வாட்டி கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, ஃபோன் பண்றப்ப மெசேஜ் பண்றப்ப எல்லா நேரத்துலயும் கேட்பாங்க. அதுவும் மோஸ்டா நேர்ல பாக்குறப்ப கண்டிப்பா அந்த கேள்வி இருக்காம ஒரு மீட்டிங்கே இருக்காது. ஓகே. எப்படி கேட்பாங்க அந்த மொமெண்ட்? திடீர்னு கேட்டுருவாங்களா இல்ல டாக் ஏதாவது அதை நோக்கி போகுமா? இல்ல ப்ரோ, நல்லாதான் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு செகண்ட்ல உனக்கே என்ன பிடிக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நல்லாதான் போயிட்டு இருக்கோம். அப்ப இது கேட்பாங்கன்னா அப்ப இதை கேட்டதுக்கு பிறகு அந்த டாக் நல்லா போகாதா என்ன? கண்டிப்பா நல்லா போகும். அதுக்கப்புறம் ஒரு பிளஷிங்கோட போகும். ஓஹோ, பேஸ்ல ஒரு பிளஷ் இருந்துகிட்டே இருக்கு அந்த கேள்வி கேட்டோன்னே. ஓகே. சோ சிரிச்சு மொழிப்பிடுவீங்க. பதில் கடைசி வரைக்கும் சொன்னதே இல்ல? சொல்லிருக்கேன். என்ன பதில் சொன்னீங்க? ஒரே ஒரு பதில், நீ என் பொண்டாட்டிடி அப்படின்னா முடிஞ்சது. அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. எந்த சுவிட்ச போட்டா எந்த லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தெரிஞ்சிருக்கு விஜய்க்கு. உங்களுடைய காதலன் காதலி கணவன் மனைவி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டினை எப்படி எதிர்கொண்டீங்க, என்ன பதில் சொன்னீங்க? ரேடியோ சிட்டில இன்னைக்கு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச கோபி வந்திருக்காரு. டெய்லி ஒரு லவ் குரு. ஓகே. டெய்லி வரக்கூடிய கேள்விக்கு அட்லீஸ்ட் பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல இன்னமும் மடிப்பிட்டே தான் இருக்கீங்களா? ஒரே வார்த்தை தான், உன்ன நீயே நீ கேள்வி கேக்குறியே, இது நியாயமான்னு கேட்டுருவேன். இதுக்கு மேலேயும் அவங்க இந்த கேள்வியை திரும்ப கேக்குறாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது எதுவும் கிடையாது. பெண்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம அன்பு காட்டிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பத்தாது. அவங்களுக்கு அட்சய பாத்திர மாதிரி அல்ல குறையாதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட நாமளும் குறையலங்கிற மாதிரி அதை காட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? அவங்களோட நேச்சர் அது. ஓகே. என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறோன்றத அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. எவ்வளவு நேசிக்கிற அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்ல. ஒரு சில பேர்லாம் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன்னு பிடிக்கும்ல அப்படின்லாம் கேட்பாங்க. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே. ஆனா இது வரையும் என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000 முறை மேல கேட்டிருப்பா. இன்னும் பல ஆயிரம் தடவை வேற பெண்டிங்ல இருக்குது.
கண்டிப்பா ஒவ்வொரு நாட்களும் நான் ஒவ்வொரு நாளும் போகும்போது ஒவ்வொரு நாளும் புது நாள் நான் ஒவ்வொரு புது நாளும் சொல்றது எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு வார்த்தை சரி, உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, 2 வருஷம் தான் ஆகுது, என்னை விட 1 வருஷம் சீனியர். சோ அதனால அவர் சொன்னா நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாலமுரளி கூட தான் பேச போறோம். உங்களுடைய காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ உங்ககிட்ட வந்து ஏன் அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த மொமெண்ட்டை நீங்க எப்படி கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பாலமுரளி, லவ் பண்றீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, உங்களுடைய லவர் அடிக்கடி கேட்டிருக்காங்களா ஏன் அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு நாளும் கேட்பாங்க. ஓகே, ஆக்சுவலி அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? முரளின்னு கூப்பிடுவாங்க. சரி, ஓகே, இப்போ நான் தான் உங்க லவர், நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க அதுக்கு எப்படி பதில் சொல்றீங்க அப்படிங்கறத பாக்கலாம். சரியா? ஓகே. முரளி, உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? உன்னை ஏன் பிடிக்கும்னா உன்னை மட்டும் தான் பிடிக்கும். உன்னுடைய அந்த கண்ணத்துல இருக்குல்ல அந்த மச்சம், அது ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மச்சத்தினால என்னன்னு தெரியல. இந்த மச்சம் இல்லைன்னா நீ உனக்கு என்ன பிடிக்காது இல்லையா? அப்படி இல்ல, உன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். என் கேரக்டர் எப்படி உனக்கு லவ் பண்றேன்? என் கூட பழகினதுக்கு பிறகு தானே உனக்கு என் கேரக்டர் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எப்படி என்ன உனக்கு பிடிச்சது? நான் உன்கிட்ட பழகிட்டு தானே உன்னோட கேரக்டர் பிடிச்சதானே லவ் பண்ணேன். சோ என் கேரக்டர் பிடிக்கலன்னா என்ன லவ் பண்ணிருக்க மாட்டியா? அப்படி இல்ல. இல்ல கேக் பிடிக்கும். முரளி, நீ சிரிச்சு மழுப்பாத, எனக்கு பதில் சொல்லு. பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும்? என்ன ஏன் உனக்கு பிடிக்கும்? ஐயோ, எப்படி சொல்றது? ஐயோவா? ஓ, நான் இப்ப பேசுறது உனக்கு இரிட்டேஷனா இருக்கு இல்லையா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கேரக்டர் பிடிக்கும்னா இப்ப நான் இப்படி கேள்வி கேட்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, நான் கேள்வியே கேட்கல, ஓகேவா? அப்படி இல்ல இந்து, நீ வந்து பிடிக்கும் ஒரு வாட்டி கேட்கும் போதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் உனக்கு பிடிச்சதா இருக்க தவிர ஏன் பிடிக்கும்னு சொல்லி பிடிக்கிற மாதிரி தெரியலையே. நீ பேசுற டோன் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா பேசுற. உனக்கு ஆக்சுவலி இப்போ என்னை விட உனக்கு இந்த போன் தான் முக்கியம் இல்லையா? போனை நோண்டிக்கிட்டே பேசிட்டு இருக்க. இல்ல இந்து, என்ன இந்துன்னு சொல்லாத, என்னை பேர் சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்கல. முதல்ல என்ன ஏன் பிடிக்கும்னு சொல்லு, அதுக்கு பிறகு நீ மத்ததெல்லாம் பேசு. நீ வந்து என்னோட வைஃப்ல, அதனால. உன்னோட வைஃபா? ஆமா, ஃபியூச்சர் வைஃப் தானே. ரொம்ப கண்ணு கட்டுனுச்சுன்னா கடைசியா போய் சரண்டர் ஆயிடுறது இல்லையா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட சொன்னா, நான் உன் மேல பயங்கர பொசசிவா இருக்கேன். அடிப்பொடி பொசசிவ்னஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்னடி பொசசிவ்னஸ் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுதுன்னு வனிதா என்ற தோழி மெசேஜ் பண்ணிருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. லப்ரு, நான் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த மின்னஞ்சல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம உங்களுடைய ஷோ நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டை பத்தி தான் சொல்ல போறேன். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவனுக்கு என்ன பிடிக்குதா இல்லையாங்கிறதுலாம் அவசியமே கிடையாது நட்புல. எனக்கு அவனை பிடிக்கும், அது போதும். ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொன்னா, நான் உன் மேல பயங்கர பொசசிவ் டீனா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு பொசசிவ்னஸ், நீ இனிமே என் கூட பேசாத அப்படின்ட்டு டக்குன்னு அவ கூட பேசுறதே நிறுத்திட்டேன். ஆனா இப்போ தெரியுது, இப்போ இவன் வேற யார் கூடயாவது பேசுறான், என்ன விட்டுட்டு வேற யாருக்காவது இம்பார்ட்டன்ஸ் தரான்னா எனக்கு அதை ஏத்துக்க முடியல. ஆமா, அவன் மேல எனக்கு செமக்கவும் வருது. அது எப்படி நான் இருக்கும்போது நீ மத்தவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடணும்லாம் தோணுது. எனக்கு நல்லாவே தெரியுது இது தப்பு, இந்த மாதிரி பொசசிவ்னஸ் வளர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்குள்ளார வருதுன்னு தெரியல. இது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது? அண்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதுல 200% நான் ஷூரா இருக்கேன். பட் ஸ்டில் எப்படி டெவலப் ஆகக்கூடிய இந்த பொசசிவ்னஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோழிக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். ஒரு பொருள் மேல பொசசிவா இருக்கலாம், இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நபர் மேல எப்படி பொசசிவா இருக்க முடியும்? இந்த கேள்வியை பலருமே முன் வைப்பாங்க, இந்த கேள்வியை நானும் முன் வைக்கிறேன். ஆனா சில நேரங்களில் பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அவசியம்னு நான் சொல்லுவேன். அது எந்த இடத்துல, அதை பத்தி தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுது. வனிதா என்ற தோழி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்க ஃப்ரெண்ட் மேல அவங்களுக்கு உருவாயிருக்கக்கூடிய அந்த பொசசிவ்னஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, அது சரியா தப்பா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. முதல் விஷயம், இது திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்ல சொல்ல அந்த பொசசிவ்னஸ் இன்னும் அதிகமாகும். இவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் நிரூபிக்கிறதுக்காக நீங்க இன்னும் அழுத்தம் கொடுப்பீங்க. ஏன்னா இதனுடைய அடுத்த கேள்வி, அவர் ஃப்ரெண்டு மட்டும் தானா இல்ல லவ் பண்றீங்களா அப்படின்னு யாரோ கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம், பதட்டம், ஒரு இன்செக்யூர் ஃபீல்னால நீங்க முன்னாடியே சொல்றீங்க, இல்ல இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் பட் ஸ்டில் ஐம் பொசசிவ் அப்படின்னு. அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க கூட இருக்கோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபீல் பண்றதுக்கு டைம் இருக்காது. சோ அதனால முதல்ல அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, யாரோ ஒரு தோழி உங்க மேல பொசசிவா இருந்தபோது அவங்க பொசசிவா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. பட் இப்போ நீங்க இன்னொருத்தர் மேல பொசசிவா இருக்கும்போது அது பொசசிவா இருக்காங்கிறது தெரியுது. சப்போஸ் அவருக்கே அது தெரிய வந்ததுனாலும் நாளைக்கு அவர் உங்களை விட்டு விலகிறதுக்கு தான் பார்ப்பார். ஒருவேளை இதில் அந்த நட்பை தாண்ட வேற எந்த ஒரு உறவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருந்ததுன்னா, ஒரு காதல்ல பொசசிவ்னஸ் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அந்த காதல ஒரு உயிர்ப்பு தன்மையோட வைக்கும். நீ எங்க வேணாலும் போ, நான் எங்க வேணாலும் போறேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு காதலோ திருமணமோ கிடையாது. அதை சுதந்திரம் என்று நம்ம நேம் பண்ணோம்னாலும்
அது கட்டற்ற சுதந்திரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சோ பொசசிவ்னஸ்னா நம்ம தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துட்டு இருக்கோம். அப்பையில இருந்து பொசசிவ்னஸ்னா எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றது, நீ எங்க இருக்க, என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியா, அது இதுன்னு கேக்குறதுன்னு. ஆக்சுவலி அது கிடையாது பொசசிவ்னஸ். நீ எனக்கானவள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறோம் இல்லையா, அந்த உரிமையை கொஞ்சம் அழுத்தமா கொண்டாடுறதுக்கு பேரும் பொசசிவ்னஸ் தான். லவ் குரு இப்பதானே நீங்க சொன்னீங்க, பொருள் மேல மட்டும் தான் நம்ம உரிமை கொண்டாட முடியும், நபர்கள் மேல எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஆனா அன்பால எப்போதுமே நம்ம அரவணைச்சு வச்சிருக்கணும்னு நினைங்க. அதுதான் பொசசிவ்னஸ்க்கான சரியான ஒரு உதாரணம், அல்லது ஒரு பொசசிவ்னஸ்க்கான சரியான இலக்கணம்னு சொல்லுவேன். சோ அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இது நட்பு தான் அப்படிங்கறத திரும்ப திரும்ப நீங்க சொல்ல இந்த பொசசிவ்னஸ் கூட தான் செய்யும். நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க யாருமே யாரையும் பொசசிவா கட்டுப்படுத்தி தன்வயப்படுத்திலாம் வச்சுக்க முடியாது. நம்ம கணவங்க நம்ம கூட இருப்பாங்க, அது நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும். சோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம், சைக்காலஜிக்கல் டிசார்டர்ல இருக்கோங்கிற லெவலுக்குலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நட்புக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ், நீ எனக்கா இல்ல என்னை விட வேற யாராவது முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வர செய்யும். அது எல்லாத்தையும் கடந்து வர்றதுதான் அந்த நட்புக்கான உறுதித்தன்மையை நமக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்தும். சோ அப்படி உங்களுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்னு நீங்க தான் உணர்த்தணும் மற்றவர்களுக்கு. ரேடியோ சிட்டியின் லவ் கார்ட். இதுவரை எங்கிருந்தாய், இதயமும் என்னை கேட்கிறதே, பெண்ணே எங்கே மறைந்திருந்தாய், என்னுள் எப்படி நுழைந்து கொண்டாய், இது ஆணுடைய கேள்வி. உனக்குள்ளே ஒளிந்திருந்தேன், உருவத்தில் உதிரமாய் கலந்திருந்தேன், உன்னை உனக்கே தெரியலையா, இன்னும் என்னை புரியலையா, இது பெண்ணுடைய பதில். வணக்கம், நான் உங்க பிளாக் பாண்டி. ஈஸ்வரி, என் லைஃப்லயும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நினைச்ச காலங்கள் உண்டு. ஊர்ல எத்தனையோ பேர் காதலிச்சிட்டு இருக்காங்க, நானும் காதலிப்பேனா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கும் அந்த காதலை தந்து எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், நம்ம கல்யாணம் நடக்குமான்னு நினைக்கும் போது அந்த கல்யாணன்ற ஸ்தானத்தையும் கொடுக்கற உனக்கு நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயோ உன்முகம் நான் பார்த்த ஞாபகம், எப்போதோ உன்னுடன் நான் வாழ்ந்த ஞாபகம். உனக்கு என்னென்ன உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய சந்தோஷங்கள், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு உனக்கான தேவைகளை என் இறுதி காலம் வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உன்னை என்னுடைய இன்னொரு அம்மாவை பார்க்குறேன். எங்கள் அம்மா கிட்ட இருந்த எனக்கு என்னென்ன அன்பு, என்னென்ன பாசம் எல்லாமே கிடைச்சதோ அதை நீ எனக்கு தரணும். ஐ லவ் யூ ஸோ மச். நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் அன்பு காட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட அன்புக்காக ஏங்கி காத்திருக்கிறோம். கேட்டா இது இனம் புரியாத அல்லது விவரிக்க முடியாத, இது மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு உன்னதமான உறவுன்னு அதற்கு ஒரு பெயர் இடுறோம். Facebook அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மீடியம். ஒரு கம்யூனிகேட்டிங் மீடியத்தை நம்ம காதலுக்கான மீடியமா மாத்திட்டு இருக்கோம்ல. பல தடவை சொல்லியிருக்கேன், சோசியல் மீடியா மூலமா வரக்கூடிய காதல் எல்லாத்தையும் நான் நிராகரிக்கல. ஆனா அதில் போலிகள் அதிகமாக உலாவுறாங்க. காயங்களை நான் ஏற்றுக்கொள்ள தயார், அல்லது இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு, வந்தால் லாபம் வராவிட்டால் நஷ்டம்னு உட்கார்ந்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஒரு சாய்ஸ் தானே, போட்டு பார்க்கலாம், கிடைச்சதுன்னா லக், இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, ஆப்ஷனா பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சோசியல் மீடியா உறவு முறைகள் சாத்தியம். ஏற்கனவே ஒரு தோழி சொன்னாங்க, Facebook மூலமா எனக்கு ஒரு அண்ணா கிடைச்சாரு, 3 மாசம் உயிருக்குயிரா நேசிச்சேன், இன்னைக்கு அவர் கூட பேச முடியல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு தோணுது அப்படின்னும் போது அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்ட முதல் கேள்வியே, உனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும்? ஆனா Facebookல பேசின ஒரு அண்ணனுக்காக இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுதா? அந்த பொண்ணு ஓன்னு உடஞ்சு அழுதா. அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் உங்களை பார்த்து கேட்கணும்னு தோணுது. மோகன், ஆந்திரால இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க, வேலை பார்க்கறீங்க, உங்களை நம்பி உங்க குடும்பம் அங்க இருக்குது. இந்த உறவை நான் கொச்சப்படுத்த விரும்பல, உங்க உணர்வு நான் மதிக்கிறேன். கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு சொல்லும், சுப்பு என்ற இந்த பெண்ணா உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி பெண்ணா இல்லையான்னு. அதே மாதிரி சுப்புவுக்கும் இந்த காலம் உணர்த்தும், அவங்களுடைய வாழ்க்கையில மோகன் மட்டும்தான் கடைசி பையனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காதல் அப்படிங்கிறது வெட்ட வெட்ட துளிர்க்கும். சோ அது ஒரு அழிவுக்குள்ளாகிடாது. நாம் இருக்கிற வரைக்கும், நமக்குள்ளார அந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும். இன்னும் சொல்ல போனா சயின்ஸ் ரீதியில பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹார்மோன்கள் சுரக்கிற வரைக்கும் நமக்குள்ளார அந்த உணர்வு பூத்துக்கிட்டே இருக்கும். அதை நான் புனிதப்படுத்த விரும்பல. அது சும்மா ஹம்பக்கா, ஒருத்தி என்னை விட்டு போயிட்டா, இனிமே எனக்கு லைஃபே கிடையாது, நான் செத்துருவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமா நம்ம எதையுமே சாதிக்க போறது இல்ல. முதல்ல Facebook அப்படிங்கிறது எதற்கு? அது காதலிப்பதற்கான ஒரு மீடியமா? அது மூலமா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த ஜெனரேஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன்.
மற்றபடி இந்த காயங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வரணும். அது மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. என் அப்பாவிற்காக ஆண்டவனின் மறுபிறவியாய் வந்தாய். கஷ்டம் உன்னை ஆட்டும் போது என்னை இஷ்டத்தில் வளர்த்தாய். உன் மனம் வலிக்கும் போது என் மனதிற்கு புரியவில்லை. உன் கண்களில் நீர் வடிந்தது. என் வாழ்க்கை உன் கண்டிப்பில், என் இன்பம் உன் பாசத்தில். கண் சிமிட்டுவதற்குள் நீங்கினாய் இவ்வுலகத்தை விட்டு. நான் வாடினேன் உன் பிரிவால். இனி ஒரு ஜென்மத்தில் என் அப்பாவிற்கு மீண்டும் மகளாக பிறக்க வேண்டும் என்று என்னை படைத்த ஆண்டவனிடம் வேண்டுகிறேன் தினம். என் வாழ்நாள் முழுவதும் என் அப்பாவில் பாசத்தில் வாழ்வதற்காக, என் அப்பாவிற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை சோபனா சொக்கலிங்கம் என்ற தோழி மினசல் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய தந்தையை பிரிந்து ஒரு துயரத்துல, இதெல்லாம் ஈடே செய்ய முடியாத இழப்பு, அப்படிப்பட்ட இழப்பை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தோழிக்கு ஆறுதலாக என்கிட்ட வார்த்தைகள் இல்லை. கண்டிப்பா இந்த வார்த்தைகள் இந்த காற்றலைகள்ல பரவும். எங்கோ இருந்து அவருடைய அப்பா இதை கேட்டுட்டு தான் இருப்பாரு. உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. நம்முடைய அபிஷியல் Facebook பேஜ் facebook.com/Chennai Loveguru. Stay tuned. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி காதல், உங்கள் லவ் குருவுடன்.